அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். இந்த காலிஃப்ளவரை நல்லா துப்புராக்கி பாருங்கள். நல்லா இந்த இப்படி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிறணும். ஒரு காலிஃப்ளவரு தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு இதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் போடக்கூடாது. இப்போ இது தண்ணியை கொதிக்க அடுப்பில் வச்சுக்கிறேன். உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் லைட்டாக போட வேண்டியது. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டியாச்சு. தண்ணி சூடாயிருச்சு. சூடானதோடு இதை தூக்கி தட்டிட வேண்டியது. சூடாகி தட்டி லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அப்படியே சுடுதண்ணியில் இதுங்கட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தண்ணி சூடாகி நல்லா மஞ்சளுக்கு உப்பும் போட்டு லைட்டாக உப்பு போட்டிக்க. நம்ம திரும்ப போகிற மாவு இது சேர்ந்து கலக்கும் போதும் உப்பு போடுவோம். இப்படி ஆயிடுச்சு. லைட்டாக அது ஏதாவது பூச்சி வட்டை இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மெயினாக அதுங்கிறது. அதனால் இப்போ வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வடிச்சிருவோம். நல்லா அப்படி அரிப்பு வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் இப்படி வடிச்சிட வேண்டியதான். வடிச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன், அப்படி ஸ்பூனில் 2 ஸ்பூனும் நல்லா பொடி பண்ண அரிசி மாவு, சோள மாவு 2 ஸ்பூன். இப்போ லைட்டாக உப்பு, அவிச்சு எடுத்துட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு பொடி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இப்படிக்கான இஞ்சி வெள்ளைப்பூடு, இப்படிக்கான உப்பு போட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு உப்பு போட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பிணைய போகிறோம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம இப்படி சேர்க்குறோம், பிணைகிறோம். லைட்டாக இப்படி கேணும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கணும். கலருக்கு நம்ம இப்படி இது காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கலாம். இல்லையா டை இப்படிக்கான சிவப்புக்கு சேர்க்கலாம். பிள்ளைவ ஹோட்டலில் வாங்கி திங்கிற மாதிரி இருந்தால். இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை, அதுக்காக கொஞ்சம் காலம் டை போட்டிக்கிறேன். டையை போட்டு பிணைஞ்சி நல்லா இது எலுமிச்சப்பழம் பாதி எடுத்து இப்படி மேலே புழிஞ்சு விட்டு இப்படி குலுக்கி நல்லா இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க வச்சிருவோம். 1/2 மணி நேரம் நம்ம பொரிச்சிக்கிறோம். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறி போய் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து சட்டியில் எண்ணெயை ஊற்றி இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் போட போகிறோம். ரொம்ப அள்ளி போட தேவையில்லை. அலக்கா நேரம் பொரியட்டு அப்புறங்காட்டி கிண்டி விடுவோம். உடனேக்கு ஒன்று கிண்டி விட்டோமாக்க இந்த அதில் இருக்கிற மாவு எல்லாம் கலண்டு வெளியே வந்துடும். அதை எண்ணெயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அல்லான்னு போட்டுடணும். அது நல்ல சுமாரான தீயில் வச்சு நல்லா முருவிய ஒரு பக்கம் வந்த பிறகு தான் நம்ம திருப்பி இப்போ இப்படி போடணும். உடனேக்கு ஒன்று நம்ம இதுண்டமாக்க அதில் உள்ள மாவும் கலண்டு ஒரு இதாகவும் இருக்காது. மறுவ ஒரு திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், கூட 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடவும் அழகாக நம்ம கடையில் வாங்கி திங்கிற மாதிரியே எங்கேயாச்சு. இதே மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லது. கடையில் எப்போ உள்ள எண்ணெயோ நம்ம எங்கேயோ போகிறோம் வாங்கி திங்கிறோம், அது வேறு. ஆனால் வீட்டில் இருக்கும்போது இப்படி காலிஃப்ளவரை வாங்கி பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்ததோடைய
நம்ம செஞ்சு கொடுத்தோமாக்கு இதை எண்ணெய் வடிகிறதுல இப்படி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் எண்ணெய் வடியும் நம்ம பிள்ளைகளுக்கு பரிமாறலாம். நீங்களும் செஞ்சு கொடுங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கம்மா, இதே மாதிரி நம்ம பேத்தி பேரமாரவர்களுக்கு செஞ்சு நல்ல ஸ்டைலாக இப்படி வச்சு அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஜாஸோ மயோனஸோ வச்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு சும்மா வைக்காதே ஆயிஷத்துமாக்கு.